Good evening, good evening, students. இன்னைக்கு 9th மேக்ஸ்ல நம்ம செட் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் லெசன் கனமொழி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கனமொழியில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1.3 எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சம் மட்டும் செட் ஆப்ரேஷன்ஸ்னா என்ன, செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத கணச்செயல்பாடுகளை வென் டயக்ராம்ல போடுறது எப்படி, வென் டயக்ராம்ல பிளாட் பண்றது என்னென்ன மெத்தட், அது எல்லாமே நம்ம சிமுலேஷன்ல ஃபுல்லா பார்த்தோம். அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல 1.3 எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி கோட் பார்த்து கிளாஸ்ல போயிடலாம். ஸோ எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து படிக்கணுமே, நம்மள படிக்க சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம படிக்காம, நம்ம படிச்சா நமக்கு லைஃப்ல என்னென்ன யூஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு அந்த விஷயத்த வந்து ஆர்வத்தோட பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து வெற்றியானது கிடைக்கும். அது படிப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸா இருக்கட்டும், கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், எதுவா இருந்தாலும் ஒரு வேலையை பண்றோம் அப்படின்னா அதுல நமக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாம அந்த வேலையை நம்ம வந்து யாரோ ஒருத்தர் சொன்ன கடமைக்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் வந்து தேவையான அவுட்புட் நமக்கு கிடைக்காது அந்த இடத்துல. ஓகேவா? அதாவது எக்ஸ்பெக்ட் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்காது. ஒரு ரன்னிங் ரேஸே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும் அப்படின்னு நினைச்சு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நம்ம அந்த ரன்னிங் ரேஸை வந்து அட்டன் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால முடியும். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா செகண்ட் பிளேஸ்லயாவது வந்திருப்போம். ஆனா ஓட சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஓடினோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் இல்ல லாஸ்டா தான் போக முடியும். சோ அந்த ஆர்வம் தான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வேலையா இருந்தாலும், எந்த ஒரு செயலா இருந்தாலும். ஓகேங்களா? சோ நம்ம வந்து அதே ஆர்வத்தையும் இன்ட்ரெஸ்டையும் படிப்புல காமிச்சு நல்லா வந்து படிக்கிறதுக்கான வழிய தேடலாம். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாமா? செட் லாங்குவேஜ்ல எக்ஸசைஸ் 1.3ல போறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரு தடவை உங்களுக்கு வந்து செட்டை மட்டும் வந்து அந்த சிமுலேஷன்ல ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஏன்னா அது தெரிஞ்சாதான் நீங்க ஈஸியா வந்து இன்னைக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதை மட்டும் ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இங்க பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஈஸியா இருக்கும். ஸோ ரெண்டு செட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க ஏ யூனிவர்சல் செட் யூ அனைத்து கணம் வரைஞ்சிருக்கோம். அண்ட் தென் ஏ பி அப்படிங்கிற ரெண்டு நான் எம்டி செட்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ இதுல ஏ மட்டும்னா வென் டயக்ராம்ல எது ஷேடட் ஆகும்? சோ ஏ மட்டும் அப்படிங்கும்போது ஏக்குரிய அந்த ஹோல் சர்க்கிள் ஷேட் ஆகும். ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன? ஏவை தவிர மற்ற உறுப்புகள். ஏ காம்ப்ளிமெண்ட்னா ஏவின் நிரப்பு கணம் என்றால் ஏவை தவிர மீதி உள்ள அனைத்து கணங்களும் அதில் உள்ளடங்கும். பி அப்படின்னா ஒன்லி பி செட், பி தவிர மீதி உள்ள அனைத்து கணங்களும் உள்ளடங்கும். ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன? சேர்ப்பு கணம். சேர்ப்பு கணம் என்பது இரண்டு செட்ஸ ஜாயின் பண்றது, சேர்ப்பது. ஏ இன்டர்செக்ஷன் பினா வெட்டு கணம். வெட்டு பண்பு என்பது இரண்டிற்கும் பொதுவாக உள்ளது, காமன். இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே காமன் பார்ட் அப்படின்னு சொல்றது. ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன? ஏ யூனியன் பி என்ன பார்த்தோம்? ரெண்டையும் சேர்த்துறது. அதனுடைய காம்ப்ளிமெண்ட்னா அதை தவிர சுற்றி உள்ள அனைத்தும். அப்ப அனைத்து கணம் மட்டும்தான் வரும். ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது இந்த சென்டர் பார்ட் தான். மீதி எல்லாமே வரும். ஏ டிஃபரன்ஸ் பி, ஏவில் இருக்கக்கூடியது பியில் இல்லாமல் இருத்தலே ஏ டிஃபரன்ஸ் பி. ஏ டிஃபரன்ஸ் ஏ அப்படின்னா பியில் இருக்க வேண்டிய உறுப்புகள் ஏவில் இருக்கக்கூடாது. அப்போ பி டிஃபரன்ஸ் ஏ. ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு இந்த வென் டயக்ராம்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு தடவை ரீகேப் ஆயிடுச்சா? இப்ப நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாமா?
எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3. இஃப் யூ அனைத்து கணம் ஓகேவா, ABCDEFGH கொடுத்திருக்காங்க, A செட் கொடுத்திருக்காங்க, B செட் கொடுத்திருக்காங்க, ஃபைண்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸே இதுதான் வந்து பார்த்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு வந்து அதனுடைய இப்ப நான் எதுக்காக இந்த வென் டயக்ராம்ல உங்களுக்கு வந்து ஷேடட் இல்லாம நம்பர்ஸோ லெட்டர்ஸோ கொடுப்பாங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் லெட்டர்ஸ், ஃபோர்த் கொஸ்டின் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ட்ரை பண்ணிடலாமா இப்ப? ஸோ இங்கிலீஷ்லயும் அதே தான், தமிழ்லையும் அதே தான். கணத்தின் மதிப்புகள் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல மாறாது. யூனிவர்சல் செட் அனைத்து கணம் கொடுத்திருக்காங்க, செட் ஏ செட் பி சொல்லியிருக்காங்க, எனில் பின்வரும் கணங்களை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 1.3ல கொஸ்டின் நம்பர் 3. So set U 1.3 question number 3. அனைத்து கணம் இருக்காங்க. A B C D E F G H. ஓகே, செட் A என்ன சொல்லியிருக்காங்க? B D F H கொடுத்திருக்காங்க. செட் B என்ன சொல்லியிருக்காங்க? A D E H கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் A காம்ப்ளிமெண்ட். A காம்ப்ளிமெண்ட் தான் என்ன பண்ணணும்? அனைத்து கணத்திலிருந்து A கணத்தை வெளியே எடுக்க வேண்டும். இதுதான் A காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே, சோ அனைத்து கணம் இங்க இருக்கு. நான் ஃபர்ஸ்டுக்கு மட்டும் இங்க ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடுறேன். A B C D E F G H அனைத்து கணம். A காம்ப்ளிமெண்ட் வந்து B D F H கொடுத்திருக்காங்க. சோ அனைத்து கணத்திலிருந்து A கணத்தை எடுத்துடணும். அப்ப எதாவது காமன்? B D F H காமன். அப்ப A காம்ப்ளிமெண்ட்னா இதை தவிர மீதி என்னென்ன அனைத்து கணத்துல பேலன்ஸ் நிக்குது? A C E G. A C E G. ஓகே, சோ இதுதான் A இப்ப A காம்ப்ளிமெண்ட் காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நான் டைரக்டா போடுறேன். B காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அனைத்து கணத்திலிருந்து B காம்ப்ளிமெண்ட் பிரிக்க வேண்டும். அதாவது அனைத்து கணத்திலும் B-லையும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகளை வெளியே எடுக்க வேண்டும். இங்க பாருங்க எது பொதுவா இருக்கு? A பொதுவா இருக்கு. சோ A வந்து ரெண்டுலயும் இருக்கு, காமன் அவுட். B வந்து அனைத்து கணத்துல மட்டும்தான் இருக்கு. C அனைத்து கணத்துல மட்டும்தான் இருக்கு. D பொதுவா இருக்கு. E பொதுவா இருக்கு. F வந்து அனைத்து கணத்துல மட்டும்தான் இருக்கு. H வந்து G வந்து அனைத்து கணத்துல மட்டும்தான் இருக்கு. H ரெண்டுலயுமே இருக்கு. அப்போ B C F H அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை, B காம்ப்ளிமெண்ட் உடைய விடை. அடுத்தது A காம்ப்ளிமெண்ட் யூனியன் B காம்ப்ளிமெண்ட். இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். A காம்ப்ளிமெண்ட் யூனியன் B காம்ப்ளிமெண்ட். இங்க ஆல்ரெடி A காம்ப்ளிமெண்ட் நீங்க ஃபர்ஸ்டே பாத்துட்டீங்க. என்னென்ன பாத்துருக்கீங்க? ACEG ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சரே அதுதான். சோ இத ரெண்டையும் சேர்த்த போறோம். A காம்ப்ளிமெண்ட் யூனியன் B காம்ப்ளிமெண்ட்னா என்ன வரும்? ரெண்டு உறுப்புலையும் ஒரு ஒன் டைம் தான் எழுதணும். A B C E F G. A காம்ப்ளிமெண்ட் யூனியன் B காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் B அப்படின்னா A காம்ப்ளிமெண்ட்டுக்கும் B காம்ப்ளிமெண்ட்டுக்கும் பொதுவாக உள்ளது C இருக்கு, வேற என்ன இருக்கு? G இருக்கு. C and G வந்து இந்த ஆன்சரையும் இந்த ஆன்சரையும் கம்பேர் பண்ணிருக்கேன். ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறது C and G. ஓகேவா? சோ A காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட். இது வரைக்கும் பார்த்தாச்சா? இது எத்தனாவது சப்டிவிஷன்? 4வது சப்டிவிஷன். இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியும்னா நீங்களே அன்மியூட் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். இல்லைன்னா சாட் செக்ஷன்ல கூட ஆன்சர் சொல்லலாம். சொல்லுங்க. அடுத்தது A காம்ப்ளிமெண்ட் A யூனியன் B த ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? A யூனியன் B த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது அனைத்து கணத்திலிருந்து A யூனியன் பொதுவாக உள்ளதை பிரித்தெடுக்க வேண்டும்.
சோ அனைத்து கணம் இங்க இருக்கு. ஆல்ரெடி இங்க மேல வச்சிருக்கோம். ஏ யூனியன் பி மட்டும் நம்ம இங்க போடலாம். சரியா? இத மட்டும் தான் நான் போடுறேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து கம்பேர் பண்ணிக்கிறேன். ஏ பி டி இ எஃப் ஹெச். சோ இதுல அனைத்து கணத்தை வந்து சேர்த்தணும். ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்களா? எதெல்லாம் ஏ பி டி எஃப் ஹெச் வந்து ஏ யூனியன் பியினுடைய மதிப்பு. அப்போ ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா அனைத்து கணத்திலிருந்து ஏ யூனியன் பியோட கம்பேர் பண்ணி பொதுவாக உள்ள உறுப்புகளை பிரிக்கும் போது பேலன்ஸ் அங்க என்ன இருக்கு? சி அண்ட் ஜி மட்டும்தான் இருக்கு. சி அண்ட் ஜி மட்டும். ஓகேவா? ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னா. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு அனைத்து கணத்திலிருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி த ஏ இன்டர்செக்ஷன் பி முதல்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அனைத்து கணத்திலிருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன? இதுக்கும் பொதுவா இருக்கிறது எது இருக்கு? டி அண்ட் ஹெச் இல்லையா? சோ அப்போ அனைத்து கணத்திலிருந்து டி அண்ட் ஹெச் ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா எது வரும்? ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். சோ அப்ப அது என்ன வரும்? ஏ பி சி இ எஃப் ABCEF G. ஓகேவா? A intersection B the whole complement அப்படின்னா. அடுத்தது A complement the whole complement and B complement the whole complement. ரெண்டு இருக்கு. போட போட கொஞ்சம் காப்பி பண்ணிக்கோங்க. A complement the whole complement நான் இங்க ஒர்க் அவுட் பண்றேன். B complement the whole complement நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆன்சர் சொல்லணும். சோ இது வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் வந்து அனைத்து கணத்திலிருந்து ஏ காம்ப்ளிமெண்டை ரிமூவ் செய்யணும். சோ இப்ப இங்க அனைத்து கணம் என்ன? ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச். ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன? ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா? ஏ சி இ ஜி. சோ இந்த ஏ சி இ ஜி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் உடைய விடையானது கிடைக்கும். பி டி எஃப். இதுதான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட். இதே ப்ராசஸ் தான் பி காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட். அது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி அடுத்த கிளாஸ்ல எனக்கு ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? இதே கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 4ல ஏபிசிடிக்கு பதிலா 1 2 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதையும் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா தரேன். இங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் போத் ஆர் சேம். இங்கேயும் அனைத்து கணம் ஏ கணம் பி கணம் கொடுத்துருக்காங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். அதே சேம் கொஸ்டின் அப்படியே டிட்டோ கொடுத்துருக்காங்க. சோ என்ன பண்றீங்க? இந்த 8மே நீங்க எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கேட்பேன், ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? ஓகேவா? ஓகே. இப்ப 5வது கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் காண்க. Find the symmetric difference between the following sets. 3 subdivision கொடுத்திருக்காங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான். நம்பர் லெட்டர்ஸ் அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்து குவார்டர்லி எக்ஸாம்ல எல்லாம் 2 3 டைம் கேட்ட கொஸ்டின். செட் பி, செட் கியூ. ஸோ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பி டிஃபரன்ஸ் கியூ கண்டுபிடிக்கணும்.
Q டிஃபரன்ஸ் P கண்டுபிடிக்கணும். அப்புறம் P சிமெட்ரிக் Q உடைய ஃபார்முலால போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் P வித்தியாசம் Q. P ல இருக்கக்கூடிய உறுப்பு Q ல இருக்கக்கூடாது. P ல மட்டும் யூனிக்கா இருக்கிறது தான் P டிஃபரன்ஸ் Qன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ எது 2 வந்து Q ல இல்ல, சோ எடுத்துக்கோங்க. 3 வந்து Q ல இருக்கு, ரிஜெக்டட். 5 Q ல இருக்கு, ரிஜெக்டட். 7 Q ல இல்ல, சோ செலக்டட். 11 அதுல இருக்கு, சோ அதுவும் ரிஜெக்டட். அப்போ P டிஃபரன்ஸ் Q இஸ் 2,7. Q டிஃபரன்ஸ் P னா Q ல இருந்து P ய கம்பேர் பண்ணும். 1 இருக்கா? இல்ல. 3 இருக்கு, ரிஜெக்டட். 5 இருக்கு, ரிஜெக்டட். 7 இருக்கு, ரிஜெக்டட். அப்போ இங்க Q டிஃபரன்ஸ் P வந்து 1 மட்டும்தான். சோ P Q equal to P difference Q union Q difference P அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. சமச்சீர் வித்தியாசத்தினுடைய சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் உடைய ஃபார்முலா. So P difference Q is 2,7. Union Q difference P is 1. So ரெண்டையும் சேர்த்தும் போது 1,2,7. இதுதான் சமச்சீர் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், சமச்சீர் தன்மை அப்படின்னு சொல்றது, சமச்சீர் வித்தியாசம் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு நீங்க சொல்றீங்களா, நம்பருக்கு பதிலா லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க செகண்ட் சப்டிவிஷன்ல. ஓகேவா? சோ ஆர் டிஃபரன்ஸ் எஸ், ஆர்ல இருக்கணும், எஸ்ல இருக்க கூடாது. எல் எஸ் இருக்கு, எம் இல்லை, என் இருக்கு, ஓ இல்லை, பி இல்லை. அப்போ எம் ஓ பி ஏ, அதாவது ஆர் செட்ல எலிமெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடணும், அதுக்கப்புறம் கம்பாரிசன் கிடையாது. இப்போ எஸ் டிஃபரன்ஸ் ஆர். ரிவர்ஸ் ஜே இல்ல, எல் இருக்கு, இங்கேயும் இருக்கு, என் இங்கேயும் இருக்கு, கியூ இங்க இல்ல. சோ அப்போ ஜே கமா கியூ. இப்போ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் உடைய ஃபார்முலா ஆர் சிமெட்ரிக் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் டிஃபரன்ஸ் எஸ் யூனியன் எஸ் டிஃபரன்ஸ் ஆர். சோ எம் ஓ பி யூனியன் ஜே அண்ட் கியூ. சோ எல்லாத்தையும் சேர்த்து ஜே எம் ஓ பி கியூ. ஓகேவா? இதான் ஆன்சர். சோ இதுல சப்டிவிஷன் 3 வந்து நீங்களே ஒர்க் பண்ண போறீங்க. ஓகேவா? ஏன்னா அது வந்து எப்படி நம்பர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, சரி. இப்ப ஆறாவது கேள்வி புக்ல நான் காட்டுறேன், நீங்க சாட் செஷன் அன்மியூட் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். Using the set symbols, write down the expressions for the shaded region in the following. அதாவது இந்த ஷேடட் ரீஜன்ஸ் பார்த்தா உங்களுக்கு நம்மளுடைய செட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு y டிஃபரன்ஸ் x, பிகாஸ் y alone ஷேடட். yல அந்த காமன் பார்ட் கூட ஷேட் ஆகல, ஸோ இந்த உள்ள இருக்கிற பார்ட் மட்டும் தான் ஷேட் ஆயிருக்கு. ஸோ அப்ப அதை என்ன சொல்லுவோம்? y டிஃபரன்ஸ் x. இங்க வந்து எக்ஸும் ஒய்யும் ஃபுல்லாவே ஷேட் ஆகல, அவுட்டர் போர்ஷன் யூனிவர்சல் செட் மட்டும்தான் ஷேட் ஆயிருக்கு. அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவோம்? x யூனியன் y the whole bar or a யூனியன் b the whole bar. அடுத்தது, ஆனா அங்க x and y கொடுத்திருக்கிறதுனால நம்ம x and y ல ஆன்சர் சொல்றோம். மூணாவது, x தனியா ஷேட் ஆயிருக்கு, y தனியாவும் ஷேட் ஆயிருக்கு, பட் அந்த காமன் போர்ஷன் ஷேட் ஆகல இல்லையா?
அனைத்து கணமும் ஷேட் ஆகல. அப்ப இது என்ன சொல்லுவோம்? எக்ஸ் டிஃபரன்ஸ் y யூனியன் y டிஃபரன்ஸ் x. ஓகே. சோ செவன்த் கொஸ்டின் உங்களுக்கு நான் சிமுலேஷன்லயே காமிச்சிடுறேன். Let A and B be two overlapping sets and the universal set be U. Draw appropriate Venn diagram for each of the following. A union B, A intersection B, A intersection B the whole complement, B difference A the whole complement. சரி, question என் கையில இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? A union B னா என்ன இல்லையா? சோ A union B ஒரு அனைத்து கணம் வரைய வேண்டும். அதுக்கப்புறம் செட் A அண்ட் செட் B ரெண்டையும் சேர்த்துறது ஃபுல்லா ஷேட் பண்றது தான் A யூனியன் B. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? A இன்டர்செக்ஷன் B ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளதை வரைய வேண்டும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது A இன்டர்செக்ஷன் B த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா A இன்டர்செக்ஷன் B ஐ தவிர உள்ள அனைத்தும். அடுத்தது நாலாவது சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? B டிஃபரன்ஸ் A த ஹோல் காம்ப்ளிமெண்ட் இல்லையா? இங்க கீழே இருக்கான்னு பார்ப்போம். இல்ல இது வராது. ஓகே, பி டிஃபரன்ஸ் ஏனா என்னன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். பி டிஃபரன்ஸ் ஏனா இந்த ஒரு ஷேடர் மட்டும் வருமா? பி டிஃபரன்ஸ் ஏ த ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா இதை தவிர மீதி எல்லாமே ஷேடா இருக்கணும். ஓகேவா? இந்த ஒரு நிலா மாதிரி இருக்கா இது? இதை தவிர மீதி எல்லாமே ஷேடா இருந்தா அது பி டிஃபரன்ஸ் ஏ த ஹோல் காம்ப்ளிமெண்ட். அடுத்தது ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கும்போது ஏ காம்ப்ளிமெண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு செட் தனியா வரையணும். ஏ காம்ப்ளிமெண்ட் தனியா வரையணும். எல்லாமே இருக்கிறது ஏ காம்ப்ளிமெண்ட். அடுத்தது பி காம்ப்ளிமெண்ட் தனியா வரையணும். மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டயக்ராம் இதை வரையணும்ப்பா. ஏ காம்ப்ளிமெண்ட் வரையணும். இதே மாதிரி ஒரு யூனிவர்சல் செட் போட்டுட்டு ஒரு செட் போட்டுட்டு ஏ காம்ப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் வரையணும். ரெண்டாவது ஸ்டெப் வந்து பி காம்ப்ளிமெண்ட் வரையணும். மூணாவது ஸ்டெப் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கும்போது இதை ரெண்டையும் சேர்த்தும் போது, ஏன்னா ஏ காம்ப்ளிமெண்ட்ல இந்த ஷேட் இந்த பார்ட் ஷேட் ஆகல, பி காம்ப்ளிமெண்ட்லயும் இந்த பார்ட் ஷேட் ஆகல. அப்ப இது ரெண்டையும் சேர்த்தும் போது இந்த பியும் சேர்ந்து ஷேட் ஆயிடும். இந்த சென்டர் பார்ட் மட்டும்தான் ஷேட் ஆகாமல் இருக்கும். அதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றது. அதே இன்டர்செக்ஷன்னா சேம் ஏ காம்ப்ளிமெண்ட் வரையணும், பி காம்ப்ளிமெண்ட் வரையணும். இன்டர்செக்ஷன் போது இந்த ஏ அண்ட் பி இது எல்லாமே மொத்தமா பொதுவா இருக்குமா? சோ ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் போது இந்த ரெண்டு சர்க்கிள் ஃபுல்லா ஷேட் ஆகாம ஒன்லி அவுட்டர் ரீஜன் மட்டும்தான் ஷேட் ஆயிருக்கும். அதுதான் அதனுடைய ஆன்சர். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம வந்து செட் ஆபரேஷன்ஸ்ல எக்ஸசைஸ் 1.3 ஃபுல்லா பார்த்துட்டோம் இல்லையா? சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? செட் ஆபரேஷன்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. சேர்ப்பு பண்பு, வெட்டு பண்பு, வித்தியாசம் இதுதான் நம்ம வந்து செட் ஆபரேஷன்ஸ்ல பார்த்திருக்கோம். சோ அடுத்தது வந்து செட் ஆபரேஷன்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க, பண்புகள் அப்படின்னு. சோ செட் ஆபரேஷன்ஸனுடைய பண்புகள்னா அது ஒரு 2 3 4 பண்புகள் கொடுத்திருக்காங்க. என்னென்ன பண்புகள்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 பண்பு கொடுத்திருக்காங்க, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பண்பு கொடுத்திருக்காங்க. ஒரே நிமிஷம். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சேர்ப்பு கணம், சேர்ப்பு பண்பு, பரிமாற்று பண்பு. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா பரிமாற்று பண்பு மற்றும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா சேர்ப்பு பண்பு. அப்படி வந்து 2 பண்புகள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 2 பண்புகள் என்ன அப்படிங்கிறது சும்மா ஒரு ஜஸ்ட் குட்டி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இது வரைக்கும் பார்த்ததுல டவுட்ஸ் கேட்டாதான்
உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பரிமாற்று பண்பு, அப்புறம் தான் சேர்ப்பு பண்பு. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்று பண்பு. இந்த வாக்கியத்திலேயே ஒரு விடை இருக்கு. பரிமாற்றம் அப்படிங்கிறது என்னது? இப்போ ஒரு பொருட்களை பரிமாற்றம் செய்யும் போது நம்ம வீட்ல இருக்கிற சாப்பாடும் பக்கத்து வீட்ல இருக்கிற சாப்பாடையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுல ஏதாவது வந்து மாற்றம் என்ன இருக்கு? அந்த ஃபுட்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஏ ஒரு செட் இருக்கு, பி ஒரு செட் இருக்கு. ஓகேவா? சோ பரிமாற்று பண்பினுடைய விதி என்னன்னா, ஏ யூனியன் பின்னு எழுதினாலும், பி யூனியன் ஏன்னு எழுதினாலும் ஒரே இதுதான். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதினாலும், பி இன்டர்செக்ஷன் ஏன்னு எழுதினாலும், அதாவது சாப்பாட உங்க வீட்ல இருந்து பக்கத்து வீட்டுக்கு மாத்தினாலோ, இல்ல பக்கத்து வீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு மாத்தினாலும், இன்னைக்கு நீங்க சமைச்ச சமையல் மாறப் போறது இல்ல. அதேதான். இன்னைக்கு உங்க வீட்ல பிரியாணி, அவங்க வீட்ல கர்ட் ரைஸ் அப்படின்னா, அத திருப்பி நீங்க வைஸ் வர்சா அவங்க கர்ட் ரைஸ் உங்களுக்கும், உங்க பிரியாணி அவங்களுக்கும் கொடுத்தாலும், அவங்களோடத நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கி 2வது அவங்களுக்கும், 2வது அவங்களோடது உங்களோட எப்படி மாத்தினாலும் வேல்யூஸ் வந்து மாறாது. அதுதான் பரிமாற்று பண்பு. ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன். பரிமாற்று பண்பு அப்படிங்கிறது ஏன்னு ஒரு செட்ல ஒரு 4 நம்பர் கொடுத்திருக்காங்க, பின்னு ஒரு செட்ல 4 நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ அந்த 4 நம்பர்ஸையும் நீங்க வந்து என்ன பண்றீங்க? இடமாற்றம் செய்தாலும் மதிப்புகள் மாறப்போவதில்லை. அதத்தான் வந்து பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஏ யூனியன் பி, பி யூனியன் ஏ இரண்டையுமே வேல்யூஸ் மாறாது அப்படிங்கிறதா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமா. சோ அடுத்த கிளாஸ்ல சேர்ப்பு பண்பு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கும் போது அங்க 3 செட் வரும். பரிமாற்று பண்புக்கு 2 செட் தான். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்ப்பு பண்புக்கு வந்து 3 செட் வரும். ஏ பி யூனியன் சி அப்படின்னு சொல்லிட்டு 3 செட் வரும். சரியா? சோ அந்த பண்பு என்னங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு அதனுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1.4 நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே. சோ இன்னைக்கு இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கேளுங்க. ஸோ டவுட்ஸ் கேட்க கேட்க தான் உங்களுக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டும் அப்பதான் ஆகும். என்ன வந்து இது பண்ணியிருக்கீங்க, தெரிஞ்சு கத்துக்கிட்டு இருக்கீங்கங்கிறதெல்லாம் வந்து தெரியும். ஓகே. டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.